குட் ஆஃப்டர்நூன். நம்ம என்னதான் அடிக்கடி மீட்டிங்ல பேசினாலும் இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீச். சரிங்களா? இப்ப எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப நான் வந்து எப்படி வந்தேன், எந்த வயசுல வந்தேன், என்ன அச்சீவ் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப நான் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா என் பரம்பரையை மாத்தக்கூடிய இந்த வாய்ப்பு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக டிரான்ஸ்னியா கம்பெனிக்கும் அடுத்து லாஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்காக டைம் ஸ்பெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆபீஸ் என்ன பண்ணிருக்காங்க, வேற ஆபீஸ்ல இருந்து நம்ம ஆபீஸ்ல மேனேஜர் என்ன பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க. கரெக்டா? இப்ப அவங்க வேற ஆபீஸா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் நிறைய விஷயம் என்ன பண்ணிருக்கேன், நிறைய விஷயம் கத்துருக்கேன். டார்கெட் மீட்டிங் எல்லாம் போகும்போது சிவா சார், ஸ்ரீபலன் சார், சந்தோஷ் இவங்க எல்லாரும் பேசுறதுமே ஒரு விஷயம் இப்ப நமக்கு தெரியலாம். எப்படி ஒரு சின்ன மீட்டிங் அட்டன் பண்ணனால நமக்கு புரியுமா கேட்டா எனக்கு என்ன இருந்துச்சு, அந்த மீட்டிங்க நான் எனக்கான மீட்டிங்கா பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் என்ன பண்ண சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்காக. அடுத்து என்னோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா தியாகு சார், விக்னேஷ் சார், சிவோ மேம், ஏஎஸ்சி மேம், கோமதி மேம், முஸ்கான் மேம், கௌசல்யா மேம், மனோகர் சார், ஹரிகரன் சார், விக்னேஷ் சார், எல்லாருக்குமே பேரு நான் விட்டுட்டுனா கோச்சிக்காதீங்க. எல்லாருமே சரிங்களா? எல்லாருக்காகவும் தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட லீடர். இப்ப நம்ம பிசினஸ் ஜாயின் பண்ணும் போது நம்ம எல்லாருக்குமே இந்த பிசினஸ் புதுசு தான். இதை பத்தி நம்ம எதுவுமே உள்ள தெரியாம வந்திருப்போம். நம்ம விஷயம் வந்து இதை பண்ணாதீங்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம வயசு நம்ம நம்ம பண்ணாதீங்கன்னு சொன்னா நம்ம வயசு என்ன பண்ணாக்க நம்ம ஏன் சொல்றாங்க அவங்க மேல பிடிக்காம போவோம், அவங்க மேல நம்ம கோவம். கரெக்டா? எனக்கு அது மாதிரி என்ன இருக்கும் வந்திருக்கும், எல்லாருக்கும் வரதுதான். அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவங்க சொல்றாங்கன்னா அது யாருக்காக சொல்றாங்க, எனக்காக சொல்றாங்க. அவங்க என் கூட பிறந்தவங்களா, ரத்த சொந்தமா, எதுவுமே கிடையாது. அவங்க யாருமே தெரியாது. இந்த பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ண ஏன் லைஃப மாத்ததுக்காக என்ன பண்றாங்க, இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்காக இந்த எல்லாருக்காகவும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நம்ம இந்த பிசினஸ் பண்றதுக்கு நான் பிசினஸ் பண்ற மெயின் காரணம் நம்ம எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இலக்கு இருக்கணும், ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்றது ஏது தெரியாது. நான் இந்த பிசினஸ் பண்றதுக்கு காரணம் ஒண்ணு நம்ம வந்து இப்ப பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கோம்ல, வீட்டுல என்ன கேட்பாங்கன்னா சொந்தக்காரங்க சும்மா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்ன பசங்கன்னு கேட்பாங்க. கேட்டவுடனே 2 பொம்பளை பசங்க சொல்லுவாங்களா? அப்ப சொல்ல ஒரு பையன் இருந்திருக்காங்க சொல்லுவாங்களா? ஏன் சொல்லுவாங்க? அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் வந்து அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுப்பாங்க. பொண்ணு என்ன பண்ணுவாங்க, நம்ம இல்லாதப்ப பொண்ணுங்க பாத்துப்பாங்க. அந்த ஒரு ரீசன் எல்லாம் டைம் அவங்க சீர் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா? இந்த ஒரு ரீசனா சொல்லுவாங்க. அப்ப இது சின்ன வயசுல நம்ம சொல்லிட்டே வரும்போது என் மைண்டுக்கு என்ன இருக்குது, சின்ன வயசுல போயிட்டே இருக்கு, மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அப்ப எனக்கு என்ன ஆச்சு, வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஒரே விஷயம் மட்டும் என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணேன். அது என்ன விஷயம்னா, ஏன் ஆம்பளை பிள்ளையா பிறந்தாலும் அப்பா அம்மா பாத்துக்க முடியுமா, அக்கா டைம்ல கொடுக்க முடியுமா, அந்த விஷயம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ண. அப்ப வெளியே போய் என்ன பண்ண முடியும், எந்த வேலையில அந்த விஷயத்த பண்ண முடியாது. அப்ப இந்த பிசினஸ் நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம பண்ணலாம். அதுக்காக இதை வீட்டுல சொன்னா புரியுமா, வீட்டுல நான் வந்து இது மாதிரி இருக்கேன், நான் இந்த பிசினஸ் பண்றேன், சம்பாதிக்க போறேன், இதெல்லாம் மாத்திருவேன், உங்களை இப்படி பண்றேன். என்னோட ஒரே இலக்கு எங்க அப்பா அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போக கூடாது. அவங்க உட்கார வச்சு நான் என்ன பண்ணணும், சாப்பாடு பண்ணி. என் இலக்கே அதுதான். ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல கூட அப்பா வேலைக்கு போக மாட்டேன் சொல்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிக்கிறதுனால எங்க அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டேன், வேலைக்கு போக வீட்டுல உட்கார வச்சு என்ன பண்ணணும், முதல் இலக்கு அதுதான். அதுக்காக என்ன பிசினஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணு சொல்லிக்கிறேன், நமக்கு இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வாய்ப்பு டிரான்ஸ்லேட் பிசினஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா மெயினானது கிடைச்ச வாய்ப்பு நம்ம என்ன பண்ணிக்கணும், கரெக்டா தக்க வச்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு விஷயத்த மாதிரி என்ன பண்ண இதுல அப்ளை பண்ண. சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே என்னோட சக்சஸ் வந்து இது கிடையாது, இது என்ன இல்ல, இதுல உண்மையில என்னோட சக்சஸ் கிடையாது. என் சக்சஸ் என்ன அப்படின்னா, என்ன நம்பி வந்திருக்காங்கல்ல, எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரையும் நான் என்ன பண்ணணும், சக்சஸ் ஆக வைக்கணும், அவங்க மேயர் ஆக வைக்கணும். அதுதான் உண்மையான சக்சஸ். அன்னைக்குதான் நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன். அன்னைக்கு உண்மையான சக்சஸ் இருக்கும்.